வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்ன பலன் தராரு அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். அது லேத்து, வண்டி வாகனம், பட்டு நூல் நெசவு, அதாவது விசைத்தறி, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. மற்ற எல்லா பொருளுமே இரும்பு சம்பந்தப்பட்டது. அதாவது வெள்ளி இப்ப நம்ம செய்யறோம்னா அதுக்கு இரும்பு இருந்தாதான் அதை தட்டி வெள்ளி கொலுசோ வெள்ளி நகைகள் செய்ய முடியும். அந்த மாதிரி வெள்ளி இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இரும்பை சார்ந்த பொருள் வியாபாரிகள், தொழில் அப்படின்னு இருக்கிறது, வீட்டுல சுய தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இரும்புக்கு சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி உட்காரும் போது தொழில் லாபம், அந்த இரும்பினால் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது. கமிஷன் பேசியா விற்கிறவங்க கூட இரும்பு சம்பந்தப்பட்டது. நம்ம வண்டி வாகனம் கமிஷன் பேசியா ஏஜென்ட்டா விற்கிறோம் அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். 7 சனியோ அஷ்டம சனியோ இல்லை, ரிஷபராசிக்கு பயப்பட தேவையில்லை, அதனால பாதிப்பில்லை. சனி 9ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தொழில் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபம் வர்றத விரயம் பண்ற மாதிரியும் வரும் இல்லையா? ஏன்னா 11ஆம் இடம் லாபம், அந்த தொழில்னால நமக்கு லாபம் கிடைக்குது. அதே சமயம் அந்த தொழில்னால விரயங்களும் ஆகக்கூடியதா வரும். அந்த விரயங்கள் என்னென்ன சம்பந்தப்பட்டதா நமக்கு வரும் அப்படின்னா, வைத்திய செலவு இப்ப ரிஷபராசிக்குன்னு எடுத்தோம்னா மெயினாக கழுத்து வலி இருக்கும். கழுத்து வலி, அந்த முதுகுத்தண்டு, இந்த சென்ட்ராவே ரொம்ப வலி எடுக்கும். அந்த மண்டை வலிக்கும். ஏன்னா அந்த மூளை சூடேறும். அந்த சூடேறும் போது அந்த உடல் உபாதைகள் கொடுக்கும். அதனால அந்த விரைய செலவு வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துடும். நம்ம சம்பாதிக்கிறது வைத்தியத்துல கொடுக்கும். கொஞ்சம் முதுகுத்தண்டெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிங்க. மெயினாக முதுகுத்தண்டு, கழுத்து கட்ட நல்லா தேய்ச்சி எண்ணெய ஊற வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நமக்கு கொடுக்காது. ஏன்னா அந்த கழுத்து வலி வரும். அந்த கழுத்துல இருந்து நரம்பெல்லாம் வலி எடுத்துக்கும். அதனால அதை செஞ்சோம்னா அந்த பாதிப்பு இல்லை. அதனால வைத்திய செலவு வரும். அடுத்தது தொழில் ரீதியாக ஒரு முதலீடு போடணும், பரவாயில்ல சக்சஸா வளர்ந்துகிட்டு வருது, அதுல கொஞ்சம் நம்ம போடலாம் அப்படிங்கிறது நல்லதுக்காக நம்ம வருமானம் வர்றத வர்றது உண்டானது வரும். அது லாபம்தான் நமக்கு. அதுல விரயம் ஆனாலும் அது நம்ம லாபத்துக்காக அமௌண்ட் போடுறோம், அதனால அது நன்மை. இன்னொன்னு கோயில் வழிபாடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலாம் தன்னால வரும். ஏன்னா நம்ம மனசு இந்த வருடம் கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மனசு இருக்கும். ஏன்னா ஏதோ ஒண்ணு பாஞ்சுக்கிட்டே இருக்கும், மன திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த கோயில் வழிபாடு போகிற மாதிரி ஒரு விரைய செலவு ஆகும். அதே போல பிள்ளைங்களுக்கு குழந்தைனால படிப்பு செலவுக்காக ஒரு விரயங்கள் ஆகும். இதுதான் வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும்னா கூட நீங்க வாங்குறது இது சிறப்பு. ஏன் அப்படின்னா, நம்ம அஷ்டம சனி அப்படிங்கிறதோ 7 சனியோ இல்லை, சனி விரயத்துல உக்காந்து இருக்கனால. ஏன்னா 11ஆம் இடம் லாபம் கொடுத்து விரயத்தை கொடுப்பாரு. அந்த விரயத்தை நம்ம தக்க வச்சுக்க உண்டான வழியை பண்ணணும். அடுத்து குரு பயிற்சி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும். குடும்பஸ்தானத்துல பிரிவாக மனஸ்தாபங்கள் அப்படின்ட்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலுமே இப்ப சேர்ந்துக்குவீங்க. விரோதமா இருக்கும், பிரிஞ்சு இருக்கும், அம்மா வீட்டுல இருக்கோம், நம்ம பார்த்து பேச முடியாம இருக்குது அப்படின்னாலும் இப்ப இந்த ஆண்டு நம்ம குடும்பம் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுக்கும்.
கோவமா மனசு பாசமா இல்லாம இருந்தது கூட இப்ப பாசமா உங்ககிட்ட வந்து சரிங்க, இனிமே அப்படி பண்ணல இப்படி பண்ணல, சரி நம்ம அந்யோன்யத்தோட இருப்போம் அப்படிங்கிற மனம் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை கொடுக்கும். அடுத்து நம்மளுக்கு ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் சிம்மம். சிம்மம் சுகஸ்தானத்துக்கு குரு பாக்குறாரு 3ஆம் பார்வையாக. அப்ப சுகம் அப்படிங்கிறது இப்ப வைத்திய செலவு அப்படிங்கிறது பண்றதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வைத்தியம் வந்து பாதிப்பு இருக்காது. வைத்தியத்துல இருந்து விடுபடுவீங்க. போன ஆண்டு வந்து நம்ம வைத்தியத்திலேயே போயிட்டு இருக்குங்கம்மா, விரைய செலவே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்ப வந்து அது உங்களுக்கு குறைஞ்சிடும். அடுத்து நம்ம குரு எங்க பாக்குறாருன்னா பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் துலாம் வீட்டை பாக்குறாரு 5ஆம் பார்வையாக. அப்ப சத்ருஸ்தானம் அப்படிங்கும் போது எதிரியா இருந்தவங்க கூட இப்ப வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, அதாவது புரிஞ்சிக்காம எதிரியா உங்ககிட்ட சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த மனசு வந்து வலிச்சிருக்கும். ஏன்னா நான் என்ன செஞ்சுட்டேன், என்கிட்ட வந்து இப்படி வந்து பேசிட்டு போயிட்டாரு, ரொம்ப வருத்தமா இருக்குது, இனிமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எதிரியா ஆனவங்க கூட இப்ப உங்களை தேடி வந்து சரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதும், மன்னிச்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம், நான் புரிஞ்சிக்காம பேசிட்டேன் அப்படின்னு எதிரியா இருந்தாலும் இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய நேரமாக இருக்கு. அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடம் தனுசு வீட்டை குரு 7ஆம் பார்வையாக பாக்குறாங்க. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம 8ஆம் வீடு என்ன, நம்ம அஸ்தமனம் போது ராசிக்கு 8ஆம் இடம் அஸ்தமனம். உடல் ரீதியாக தொந்தரவு, தூக்கம் வரும், மந்தத்தன்மையா இருக்கும். ஆனா அந்த அஸ்தமனத்துல நம்ம குரு பாக்குறாருங்கும் போது அந்த தூக்கம் வராம சுறுசுறுப்பாக அதை நம்ம தூங்கி எந்திரிக்கிறது கூட இப்ப வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம உடலே உற்சாகப்படுத்தும். அந்த உடலே வேலை செஞ்சிட்டாவது நம்ம படுத்துக்கலாம், ஏன் வீணா வந்து நம்ம தூங்கணும் அப்படிங்கிற உற்சாகத்தை படுத்தும். அடுத்து நமக்கு ராசிக்கு 10ஆம் இடம் கும்பம் வீடு. கும்பம் வீட்டை 9ஆம் பார்வையாக பாக்குறாங்க. 9ஆம் பார்வையாக கும்பம் வீட்டை பார்க்கும்போது நமக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம். லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கும் போது 2 விதத்துல நம்மளுக்கு ஆதாயம் கிட்டும். என்னன்னா தொழில் ஆரம்பிச்சு நம்மளுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நம்மளுக்கு சிறப்பாக லாபங்கள் கொடுக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கொடுக்கும். அடுத்தது அந்த நம்ம ராசிக்கு 9ஆம் பார்வையாக வலுவாக பார்க்கும்போது அந்த கும்பத்தை பார்க்கும்போது லாபம் பெருகக்கூடியதும், முதல் முயற்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து யோசனை பண்ணிட்டே இருந்து அதுல வந்து தயங்கி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். தைரியமா நீங்க இறங்கலாம், கவலைப்பட தேவையில்லை, பயமும் தேவையில்லை. ஏன்னா தைரியமா இறங்கினால் இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். துணிஞ்சு உற்சாகத்தோட எந்திரிச்சாதான். நீங்க வந்து முடியலன்னு வரைக்கும் உங்களால முடியாது. எப்பயுமே வந்து ரிஷப ராசி ரொம்ப 2ஆம் ராசியான இருப்பதனால் ரொம்ப வந்து வைராகியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். முயற்சி தான் பண்ணுவீங்க. ஆனா வந்து நீங்களாம் ஒவ்வொரு டைம் வந்து சோர்ந்து விட்டுடுவீங்க. அந்த சோர்ந்து மனசுல வந்து வேதனையினால சோர்ந்து உக்காந்துடுவீங்க. ஆனா சோர்ந்து உக்காந்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இல்லை. அந்த லாபஸ்தானம் பெருகக்கூடியதாக இருக்கும் போது நீங்க எழுந்து நிக்கணும். யார் உங்களை வீழ்த்தினாலும் என்னால எந்திரிச்சு நிக்க முடியும் அப்படின்னு நீங்க தைரியமா பேஸ் பண்ணால்தான் நீங்க வந்து வளர்ச்சி அடைவீங்க. அடுத்து நம்ம ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் மேசத்துக்கு 11ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து குரு பார்க்கும்போது விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் அப்படிங்கும் போது நீங்க உயிர் போகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கூட எந்திரிச்சுக்குவீங்க. அதாவது வயசானவங்க முடியல, இந்த மாதிரி படுக்கையில தான் இருக்காங்கன்னா அந்த படுக்கையில இருந்தாலும் கூட இப்ப நீங்க எந்திரிச்சு உக்காந்துக்குவீங்க. ஏன்னா மோட்சஸ்தானத்துல இருந்து குரு பார்வை நமக்கு 11ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது உங்களுக்கு உயிர் போகாது.
நல்லா எழுந்து உக்காந்து வேலை செய்யற அளவுக்கு தெம்பாயிடுவீங்க. இந்த ரிஷப ராசிக்கு நன்மைகள் தான். குரு பெயர்ச்சி ஆனதுல நல்ல பலன் தான். அடுத்து ராகு கேது. ராகு கேது எங்க உக்காந்து இருக்காரு நம்ம ராசிக்குன்னு பார்க்கும்போது, நம்ம ராசிக்கு சுகஸ்தானத்துல கேதுவும், சுகஸ்தானம்னா சிம்மத்துல 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல ராகுவும் உக்காந்து இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகு உக்காந்தாலே பட்டாஸ் கலப்பலாம். தொழில்ல வருமானம் எல்லாமே. ராகு 10ஆம் இடத்துல உட்காந்தா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாலே வாக்குஸ்தானம் பலிக்கும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அது நமக்கு உற்சாகமாக நல்ல ஒரு பதிலாகவே வந்துடும். அது 11ஆம் இடத்துல நம்மளுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கும் போது குரு பார்க்கும்போது, குருவும் பாக்குறாரு. ஏன்னா கும்பத்துல ராகு உக்காந்துருக்காரு. அந்த ராகுவை குரு பார்க்கும்போது, கும்பம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு லாபஸ்தானம் தானே, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமும். அப்ப தொழில் அமைப்பு நல்லா இருக்கும். ராகு அப்படிங்கும்போது பூமி ஸ்தானம் வாங்கக்கூடிய யோகங்கள் வரும். சின்னதாவது ஓரளவு யோகம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதே போல ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு நஷ்டம் அடைஞ்சிடுமா இந்த ஆண்டுன்னா, கண்டிப்பாக இந்த ஆண்டு வளர்ச்சி உண்டுங்க. முடிந்த அளவுக்கும் நீங்க தாராளமாக போடலாம். பொருளாதாரம் பார்த்து போடுங்க. ஆனா ஏன்னா இப்ப நம்ம மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டிங் போடுறவங்க அதிகமா நம்ம கடன் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டுட்டு மாட்டிக்கிறாங்க. உங்களால முடிந்த அளவுக்கு கடன் கட்ட முடியுமா, இப்ப 1 லட்சம் வாங்குறோம்னா அதை கட்ட முடியுமாங்கிறத வச்சு நீங்க போடுங்க. அதாவது இப்ப நமக்கு அதிக லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சம் 5 லட்சம் போட்டா நம்மளுக்கு அதிகமா வருது, அதனால நம்ம தாராளமா போடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்கி போட்டால் உங்களுக்கு அந்த வட்டிக்கும் இந்த லாபத்துக்குமே சரியா போயிடும். அதுல உங்களுக்கு லாபமே கிடையாது. ஏன்னா இந்த காலத்துல வட்டி அப்படிங்கும் போது ஒரு 2 ரூபா 3 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப 1 லட்சத்துக்கு 3000 போது 5 லட்சத்துக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது, 15000. அப்ப 15000ன்னா அங்க நாங்க போடும்போது 20000 நம்மளுக்கு லாபம் வருதுன்னே வச்சுக்கீங்களேன். அப்ப 20000 போது 15000 நம்மளுக்கு வட்டி கட்ட போயிடுது. 5000 தான். ஆனா 5000 நாங்க எடுக்கிறதுக்குள்ள அப்படியே கண்ணுல தண்ணி வரும். அந்த அளவுக்கு நம்ம முதலீடு கட்டணும். பிறகு அதாவது வட்டியை தான் நம்ம கட்டுவோம், அசலும் அப்படியே தானே நிற்கும். அதனால அப்படி போட்டுட்டு நம்ம முழு பிதுங்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களால முடிந்த அளவுக்கு அதை ஷேர் மார்க்கெட்ல போட்டா நல்ல லாபம் தான். உங்களால முடிந்த அளவுக்கு போடலாம். அதுலயும் போடுறவங்க இப்ப ரிஷப ராசிக்கு நல்ல நேரம் இருக்கிறவங்க போடலாம். ஏன்னா திசா புத்திகள் அப்படிங்கிறது இது பொது பலன். நம்ம ஜாதகத்துக்கு திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த திசா புத்தி இப்ப ராகு திசையோ, சனி திசையோ, கேது திசையோ இப்படி இருந்துடுச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு திசா புத்திகள் சரி இல்லாதது, நம்ம கட்டத்துல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஜாதகரை கேட்டுட்டு நீங்க செய்யுங்க. அந்த மாதிரி நம்ம போட்டா இந்த வருடம் நம்மளுக்கு நல்லதா. ஏன்னா குரு பார்வை நன்மையா இருக்கும், மேன்மையும் கொடுக்கும். அது நம்ம சம்பாதித்திலேயே. ஆனா அகலம் நம்ம தெரியாதனமா அதுல போட்டு எடுக்கிறதுன்றது உங்க கட்டம் அமைப்பு திசா புத்தியை வைத்து நீங்க முடிவு பண்ணலாம். இந்த ஆண்டு நமக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் உங்களுக்கு நன்மையே. இந்த ஆண்டு நீங்க தூங்கிட்டு இருக்க வேண்டாம், எந்திரிச்சு நில்லுங்க. தைரியமாக போராடினால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். நன்மைகள் எல்லாம் கூடி வரும், கை கூடி வரும். உறவுகள் பகையாக இருந்தாலும் உறவு தேடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். அவங்க வருத்தப்படக்கூடிய நேரமாக இப்ப இருக்கு. உங்களை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வைத்தவங்க, ஏன் நம்ம இப்படி பண்ணணும், தப்பு, அவளை அவனை இப்படி பேசிட்டோம், அவளை இப்படி பேசிட்டோம் அப்படிங்கிற இதெல்லாம் புரிஞ்சு நடந்து உங்ககிட்ட வருவாங்க. அது ஒரு பக்கம். சொந்தம் உறவு யாரா இருந்தாலும் நட்பு பகையாகிறது வருதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதை விடுத்து உங்களுக்கு சம்பாதியத்தில பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவீங்க. தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.